வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாழைப்பழங்களில் மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி, விட்டமின் B6 இருக்கு. நடுத்தர ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. அதாவது போதுமான அளவுக்கு கார்ப்ஸ், கலோரிகள், புரதச்சத்து, போதுமான அளவுக்கு விட்டமின் சி, விட்டமின் பி போன்றவற்றெல்லாம் இருக்கு. பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீசியம் எல்லாம் இருக்குங்க. எப்போதுமே நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா பெரும்பாலான கலோரிகள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம எப்போதுமே வாழைப்பழங்களை சாப்பிட்றோம்னா பழுத்த வாழைப்பழங்களை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எந்த வகையான வாழைப்பழங்களாக இருந்தாலும் சரி. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் நலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதுபோலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க. சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம், வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இது மாதிரிலாம் இருக்கும். படபடப்பாக அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. என்ன வேலை செய்கிறோம், எப்படி செய்கிறோன்றதே அவங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அவங்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மெக்னீசியம், பொட்டாசியம் தான். இதெல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைத்து, மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைத்து சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்கும். புகைப்பிடிக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ புகைப்பிடிக்கூடிய பழக்கம் ஒரு போதை பழக்கம். புகைப்பிடிக்கூடிய பழக்கத்தை கஷ்டப்பட்டு நீங்கள் கடினமான முயற்சியால் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சமயங்களில் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வை வந்து கட்டுப்படுத்திடலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்ற அந்த நச்சு பொருள் இருக்குங்க இல்லையா, அதையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு நீக்கிவிடும். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். அந்த வாழைப்பழங்கள் அது போல தான் உங்களுக்கு அந்த புகைப்பிடிக்கக்கூடிய அந்த எண்ணத்தையே உங்களுக்கு வந்து முதல்ல கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணமே திருப்பி உங்களுக்கு வராது. இத்தனை காலமாக புகைப்பிடித்ததாலும் உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே உங்களுக்கு வாழைப்பழம் வெளியேற்றிவிடும். கண்கள் நலம் மேம்படுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபு வழி காரணம், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆனால் முதல் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான். கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் அளிக்கக்கூடிய உணவுகள், அதாவது பழங்கள், காய்கறிகள் மற்ற எதுவாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலன்னா கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட தான் செய்யும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா கண் பார்வை நமக்கு நலமாக இருக்க வேண்டியது அவசியம் அனைவருக்குமே. அதனால நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. இது வந்து கண்களில் ஏற்படக்கூடிய கண்புரை அதை வந்து உங்களுக்கு தடுக்கும். வெடிப்படலம் சேதமடையாமல் பாதுகாக்கும். கருவிடி ஆகியவற்றோட நலத்தை மேம்படுத்தி மாலைக்கண் நோயெல்லாம் ஏற்படாமல் இப்போ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கூர்மையான பார்வையெல்லாம் சரி பண்ணிட்டு ஓரளவு வந்து கூர்மையான, அதாவது கூர்மையற்ற பார்வையை சரி பண்ணிட்டு கூர்மையாக பார்வையை மாற்றிக்கலாம். இளைஞர்கள், குழந்தைகளுக்கு கூட கண் பார்வை மங்கி காணப்படுதுன்னா அந்த மங்கலான கண் பார்வையை சரி செய்து கொள்ளணும், அதுக்கான போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை கூர்மையாக்கப்படும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. முதல்ல வயிற்றுப்போக்கு எதனால் ஏற்படுதுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த மாதிரி ஏற்படாமல் நம்ம பாதுகாக்க முடியும். கெட்டுப்போன உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போதும் அது உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். சில நோய்கள் காரணமாக பக்க விளைவுகளாக சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ இந்த வயிற்றுப்போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடணுங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கால உங்களுடைய உடல் இழந்த சத்துக்களை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு வாழைப்பழம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும். குறிப்பாக வயிற்றுப்போக்கு உங்களுக்கு நின்றுடும். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் உடலில் ஏதாவது சோர்வாக இருக்குது அப்படின்னா அந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் அந்த சோர்வையுமே நீக்கி உடலுக்கு வந்து சுறுசுறுப்பை கொடுத்து உங்களை மீண்டும் இயல்பான நிலைக்கு வந்து தள்ளி அதை உங்களை வந்து செயல்பட வைக்கும்.
இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழங்களில் பொட்டாசியம், நார் சத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து சரி பண்ணிடும். இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும், இதயம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல தான் அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்து ரத்த ஓட்டம் தடைபாடு ஏற்படுதுன்னா, நீங்கள் அந்த மாதிரி சமயங்களில் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றிவிடும். மீண்டும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பார்த்துக்கொள்ளும். இதனால ரத்த நாளங்கள் கிளியரா இருக்கும். ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போது இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்போ, பக்கவாதமோ, இதயம் தமனிகளில் வீக்கம் ஏற்படுவதோ, இதய தசைகள் வலுவிழந்து போகுதோ போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாது. அப்போ இதயத்தை பலம் பெற வைக்கணும்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தமும் நமக்கு இருக்கக்கூடாது. ரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்புகள் படிந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையுமே நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதயத்தை பராமரிக்கணும்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். அல்சர் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. முதல்ல அல்சர் அப்படின்றது என்ன, அல்சர் எதனால் ஏற்படுதுன்ற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண். இந்த புண்கள் வந்து அல்சரை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி ஏற்படுதுன்னா, காலை உணவுகள் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போகிறீங்க, சாப்பிடாம தவிர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்சர் ஏற்படும். அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அடிக்கடி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கும் அல்சர் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் காலை உணவுகள் வந்து காரசாரமான உணவுகளோ அல்லது மற்ற நேரங்களில் சாப்பிடும்போது காரசாரமான உணவு எடுத்துக்கொள்ளாதீங்க. மற்றபடி நீங்க காலை உணவு தவறாம சாப்பிடணும், பசி எடுக்கும் போது சாப்பிடணும். அப்பதான் அல்சர் வந்து கியூர் பண்ண முடியும், அல்சர் வராமல் தடுக்க முடியும். உடனே சரி பண்ணணும்னா நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழங்களை எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் குணமாகிறதுக்கான ஊட்டச்சத்துக்களை வழங்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகளும் சீராக்கி கரெக்டான டைமுக்கு பசி எடுக்க வச்சு கரெக்டாக உங்களை சாப்பிட வச்சிரும். ஸோ அல்சர் எல்லாம் இனிமேலும் வராது. அப்போ அந்த எரிச்சல் அடையக்கூடிய அந்த குடல் புண்ணை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த பசி எடுக்கும் போது சாப்பிடுங்க. குறிப்பாக காலை உணவெல்லாம் எப்போதுமே தள்ளி வைக்காதீங்க. போதை வந்து உங்களுக்கு தலைக்கேறி இருக்குது, அந்த போதையை வந்து நீங்கள் இறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாங்க. இப்போ இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது. அதில் சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. அந்த போதையை தெளிவடை வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வாழைப்பழத்தை, கொஞ்சமாக கெட்டி தயிர், கொஞ்சம் தேன் இது கூட வந்து நீங்கள் கலந்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அடித்து அதை வந்து நீங்கள் போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுடைய போதை தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் ஊட்டச்சத்துக்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இந்த போதையை நமக்கு தளர்த்தி, நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி, குறிப்பாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பான நம்மளை மீண்டும் இயங்க வைக்கும். செல்களை வந்து போதையிலிருந்து மீண்டும் விடுபட வைக்கும். அதுக்காக நீங்கள் எல்லா சமயங்களுமே போதையில் இருக்கும்போது வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு போதை இறக்கலாம்னு நினைக்காதீங்க. போதை பழக்கம் ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பழக்கம். கூடுமான வரைக்கும் அதை வந்து நீங்கள் செய்யாமல் அதை விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை இது தவறுதலாக இருக்கிற மாதிரி போதை இருக்குது, அதை இறக்கணும் அப்படின்னா வாழைப்பழங்கள் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். மலச்சிக்கல் உங்களுக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக, ஒரு நேச்சுரல் ஃபுட்டாக தான் வாழைப்பழம் வந்து பல பேருக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க, பல பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த உணவுகள் கரெக்டான லெவலில் செரிக்க வைக்கப்படும். செரிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி எல்லாமே உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் தடுக்கும். இப்போது மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கிறதால தான். இப்போ நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து வளமான உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உணவுகள் செரிக்கப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் மலக்குடல்களிலேயே தேங்கி விடாமல் எளிமையான அளவில் வெளியேற்றப்படும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் நலமோடு வாழலாம். தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறணும்னா ஏதாவது ஒரு வாழைப்பழம், எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, பழுத்த வாழைப்பழமாக ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வேளையிலுமே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. நலமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.